அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டு SPL வியூ. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம முன்னோர்கள் பழமும் தேங்காயுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சத்து நிறைந்த தேங்காய் பால் எடுத்து அதில் சாதம் செய்ய போகிறோம். தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறாங்கள பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் அழுத்திங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். கறி மசாலா இலை, அந்த அன்னாச்சிப்பு சொல்லக்கூடியது, கிராம்பு சிறிதளவு எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் கடல் பாசி, கறி மசாலா பட்டை, கழுவிய புதினா, நல்ல ஃப்ரெஷ் புதினாவை எடுத்து வச்சுருக்கிறோம், நல்லா 5. தேங்காய் பால் நல்லா அரைச்சி திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து அதே அரைச்சி கொஞ்சம் தண்ணி பதமாக எடுத்து வச்சுருக்கிறோம். 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறோம். 1 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம். இந்த கப்பில் 1 கப்பு அரிசி தான் அதில் எடுத்து வச்சுருக்குது. அந்த கப்போட சைஸ் நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இன்றைக்கி தேங்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் சாதம் பண்ணுறதுனால அதுக்கு இணையாக தேங்காய் எண்ணெயவே நம்ம பயன்படுத்திக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். தேங்காய் எண்ணெயும் கூட நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணெய். அதனால் நம்ம தேங்காய் எண்ணெயை ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை பாத்திரம் காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் இது என்னென்ன எடுத்து வச்சுருக்கோமோ, பட்டை, இலை, கிராம்பு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா வறுக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய சின்ன ஒரு உதவி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பார்த்துட்டு. ஸோ இப்போ எல்லாம் இதாகிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா வெங்காயத்தை போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த 3 பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா வதக்குங்க. எவ்வளோ தூரம் நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்ல டேஸ்ட்டு, நல்லா ஃப்ளேவர் இருக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற புதினாவை இதோட போட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ கழுவி வச்சுருக்கிற அரிசி இதோடு சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு கிளறிக்க பிறகு அந்த திக்கான தேங்காய் பாலை இதோடு சேர்த்துங்க. தேங்காய் பால் அதே மாதிரி அந்த தண்ணி பதம் உள்ள தேங்காய் பாலும் 2யுமே சேர்த்து ஊற்றிக்கிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. தேங்காய் பால் சாதம் ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு, அருமையாக வந்திருக்குது. இதோட நம்ம தேவைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிறது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது உங்களோட ஆப்ஷன் தான். அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுடைய வீட்டிலும் மற்றும் விருந்தாளிகளுக்கும் நமக்கு அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வதற்கு சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகான் அழுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.